வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு தொடர்பான முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் கார்டுகள் மக்களிடத்தில் கொடுத்துருக்காங்க. மக்களுடைய பொருளாதார தகுதிக்கேற்ப இந்த குடும்ப அட்டைகள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக மக்கள் மானிய விலையில் ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இப்போ என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அட்டையை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் குறைவான விலையில் ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலையும், எந்த ரேஷன் அட்டைக்கு அதிக விலை கொடுத்து நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற தகவலையும், உங்களுடைய ரேஷன் அட்டையை மாற்றணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள் தங்களுடைய அட்டையை மாற்றம் செய்ய விருப்பப்பட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதோடு ரேஷன் பொருட்களை வாங்காதவங்க தங்களுடைய உரிமத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அரசு கொடுத்திருக்கக்கூடிய 5 அட்டைகளில் முதலாவதா என்ன கார்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHH. இந்த அட்டை யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டுமே மிக குறைவான விலையில் ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். இந்த கார்டை வச்சு ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை எல்லாமே மானிய விலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை இல்லாத குடும்பம் NPHH. இந்த அட்டை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த அட்டை தான் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடைகளில் இவங்க அரிசி, கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, PHH அட்டையை வச்சிருக்கிறவங்களை விட இவங்க அதிக விலை கொடுத்து ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற கார்டு, AAY அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கார்டு மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு கொடுக்கறாங்க. இவங்களுக்கு குறைந்த விலையில் அதிக அளவு அரிசி மற்றும் அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா NPHHS அப்படிங்கிற கார்டு. இந்த கார்டு யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPH அட்டை வச்சிருக்கிறவங்க சக்கரை வேணும் அப்படின்னா இந்த அட்டையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா NPHHNC அப்படிங்கிற அட்டை. இந்த அட்டையை வச்சிருக்கிறவங்களுக்கு நியாய விலை கடைகளில் எந்த ஒரு பொருளும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இந்த ரேஷன் கார்டுகளை அடையாள அட்டையாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவுப் பொருள் வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டைகளை பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpds.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.